ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2 விதமான ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 பெரிய நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை எடுத்துடணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சி, சுவைக்காக டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நைஸாக இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா சுத்தமாக வடிகட்டிக்கணும். இல்லை அப்படியே நீங்கள் குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம். நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டிட்டு ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு அதில் இப்போ சின்னதாக கட் பண்ண நெல்லிக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போதே சீரகம் போட்டு கூட அரைச்சிக்கலாம். சீரகத்தூள் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ். பாருங்கள், நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நீங்கள் புதினா இலை இருந்தால் போட்டுக்கலாம். நான் புதினா இலை இல்லாதனால கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் செஞ்சு எல்லோரும் குடிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நாவல் பழம், நகாப்பழம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். வாங்கி நல்லா கழுவியாச்சு. இது அப்படியே கழுவிட்டு சால்ட்டு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஜூஸுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது என்ன செய்யணும், அதில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு சதை பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப நல்லதுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்ணும். நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாவல் பழம் எடுத்துகிட்டு சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் வெள்ளை சுகர் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸை மட்டும் நல்லா இதில் புழிஞ்சு விட்டுக்குங்க. சுகர் இருக்கிறவங்க சீரகப்பொடி, நாட்டு சர்க்கரை, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இந்த ஜூஸை குடிக்கலாம். சுவைக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நைஸாக அரைக்கணும். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதையே நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படியே குடித்தா கூட நல்லது தான், ஆனால் கொஞ்சம் வடிகட்டிட்டால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வடிகட்டியாச்சு. இப்போ 2 விதமான ஜூஸு ரெடி பண்ணியாச்சு. வெயில் நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் செஞ்சு குடிங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் பி இருக்குது. அது மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த 2 ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.